ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷம் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 31ஆம் தேதிக்குள்ள எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலை இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்கரம் பெற ஆரம்பிக்கிறாருங்க. 16/11 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதம் முழுவதும் குரு சாதகமாக தாங்க இருக்க போகிறாரு. ஏன்னா வக்கர கதியில் இருக்கிறாரு. அடுத்ததாக சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. மாத முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவின் பார்வையில் இருந்ததால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருக்கும். ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்போது எதிரி வீட்டுக்கு போகிறதுனால, அதாவது சுக்கிரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த மாதம் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியான பலன்கள் மாற்றங்கள் இருக்குங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலவரமாக அமைஞ்சிருக்கு. இந்த நவம்பர் மாதத்தில் நமக்கு பல விசேஷ நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. மாத ஆரம்பத்திலேயே, அதாவது நவம்பர் 1ஆம் தேதியே அமாவாசை அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கேதாரலட்சுமி விரதம் இருக்குங்க. அடுத்ததாக கந்தசஷ்டி விரதம், சதுர்மாசி விரதம், பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம், துளசி பூஜை, சோமவார விரதம் இப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. இதோடு சனி வக்கர நிவர்த்தியும் ஆகியிருக்கு. அடுத்ததா மேச ராசிக்காரங்களின் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மேஷம் ராசிக்காரங்க. நவ கிரகங்களில் ஒரு கிரகம்தான் இந்த செவ்வாய்ங்க. செவ்வாய் பகவான் செந்நிறமானவர். இவரோட கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையும் சிகப்பு வண்ணமுடையதாக தாங்க இருக்குது. இவரோட ஆடையும் செந்நிறமானது தான். அதனால தான் இவருக்கு செவ்வாய் என்ற பெயர் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது புராணத்தில். பூமாதேவி தான் இவரை வளர்த்ததாக சொல்லப்படுதுங்க புராணங்களில். சிவனின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது. இந்த நீர்த்துளிதான் மங்களன் என்றும் அவனை பூமாதேவி வளர்த்தாள் என்றும் சொல்லப்படுதுங்க. இந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்று கடகத்தில் நீச்சம் பெறுவார். சிம்மம் மற்றும் மகர ராசிக்கு செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. பொதுவாகவே மேஷம் ராசிக்காரங்க நம்பிக்கை, ஆற்றல், ஆர்வம் இப்படி கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க. மேச ராசிக்காரங்களோட முக்கிய பண்பு அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு விஷயத்தை செய்யறப்ப அது ஒழுக்கத்துடன் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க மனதளவில் ரொம்பவே சக்தி வாய்ந்தவளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நினச்சிக்குவாங்க. காலபுருஷ தத்துவத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த மேசராசி தாங்க. மேஷம் ராசிக்காரங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுறவங்க தாங்க இவங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை தாங்க நீங்கள் பெற போகிறீங்க. மனமகிழும் சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. மனக்கவலைகள் எல்லாமே குறையவும் போகுது. எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் தாங்க இந்த மாதம் கிடைக்க போகுது. உங்களுக்கு சற்று கூடுதலாக எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படலாங்க. பொதுவாகவே மனிதர்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்ததாக என்ன நிகழப்போகுது அப்படின்னு சிந்திக்கிறது ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னு சொல்ல போனால், முந்தைய நாளை விடையும் இன்றைக்கி இருக்கிற பொழுதை விடையும் நாளைக்கு இருக்கிற பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு தாங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க அமைய போகுது. வெற்றி பாதையில் முன்னேறி உங்களோட வியாபாரத்தை முன்னேற்றமும் அடைவீங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல்லாம் வருங்க. அலுவலக வேலையா பயணங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடினமாக தாங்க நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். உங்களோட மேல் அதிகாரிங்க கிட்ட சில விஷயங்கள்ல அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வாக்குவாதமும் செய்ய வேணாம். வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுதுங்க. வேலையில் நல்ல பலன்களும் தரப்போகுது. இந்த மாதம் மேசராசிக்காரங்களின் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுங்க. சொந்த விஷயங்களில் அடுத்தவங்களோட ஆலோசனை கேட்காம நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளிகள் எல்லாமே குறைஞ்சு சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க. பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களோட படிப்பிலையும் எதிர்காலத்துக்காகவும் பாடுபடுவீங்க. அவங்களோட ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. காதல் உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் தாங்க ஏற்பட போகுது. மேசராசிக்காரங்க வழக்கு விஷயத்தில் சம்மந்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க இந்த மாதம் அமைய போகுது. எதிர்பாராத பயணத்தால் சில தடங்கல்கள் வரலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்துக்கோங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் தாங்க உங்களுக்கு உண்டாக போகுது. மற்றவங்க கிட்ட உதவி செய்கிற ஆர்வம் அதிகமாகும். மேஷராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் கடினமான சவால்களை சந்திப்பீங்க. உங்களோட கடின உழைப்புக்கு வெற்றியும் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படலாம். அதனால கவனமாக படித்து நல்ல மார்க் வாங்குங்க. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டீச்சர்ஸ் கிட்ட வாக்குவாதம் செய்ய வேணாம். அதனால புதிய பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவைங்க. ஏன்னா மாத தொடக்கத்தில் இருந்தே உங்களோட உடல்நிலை மோசமாகும். அதனால் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தாலே இந்த நிலைமை எல்லாமே சமாளிச்சிடலாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு இடம் மாறுறாரு. அதனால் உங்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம் எல்லாமே நிலுவைத் தொகை வந்து சேரப்போகுதுங்க. நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிலையான செலவுகளும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். மாதத்தோட முற்பகுதியில் குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகிறாரு. ஆனால் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியானதுக்கு அப்புறம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். ரொம்ப நாளாக வரன் பார்த்தும் கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவை எடுப்பீங்க. அதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படலாங்க. இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க ஆன்மீகத்தை தேடி போவீங்க மன அமைதிக்காகவும். இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க. நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஏக்கங்கள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. மேச ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல சாதகமான நிலை தாங்க இருக்குது. நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. பணம் ரீதியாக பார்த்தா அதுவும் நல்லா தாங்க இருக்குது. இந்த மாதத்தில் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வைப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தான். பிள்ளைகளால் திடீர் செலவுகளும் உண்டாகுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் யாரையும் எதிர்த்து நிற்காம அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. வீணா மனக்கவலை ஏற்படுங்க. காரிய தாமதங்களும் உண்டாகலாம். கவனமாக இருந்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. லாபம் அதிகமாகும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகவும் போகுதுங்க. தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா அது எல்லாமே நடக்கும். புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சாதகமான பலன்கள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே திறமையாக செஞ்சு முடிச்சு பாராட்டு வாங்குவீங்க. கௌரவம் கூடுங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். இதோட நிலுவைத் தொகை எல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இந்த மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு 2 சந்திராஷ்டம நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி ஆரம்பித்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. அடுத்ததாக மாத கடைசியில் நவம்பர் 30ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இது மாதிரியான நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பரிகாரமாக குலதெய்வத்தை வணங்குங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். முடிஞ்சவங்க கேது கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அதோடு யாரெல்லாம் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகரை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.